வணக்கம். என்னை போல இருக்கிற அப்பாக்களுக்கு, பெற்றோர்களுக்கு, குறிப்பா மாணவர்களுக்கு இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் கேட்கிற கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் இருந்தாக்க எனக்கு சொல்லுங்க. ஒரு பத்திரிகையாளர்கிற முறையில நான் பத்திரிகையில பணியாற்றிட்டு இருந்த திருநெல்வேலியிலயா இருக்கட்டும், திருநெல்வேலியில நான் பணியாற்றிட்டு இருக்கும்போது திருநெல்வேலி, தூத்துக்குடியில அதிக மதிப்பெண் எடுத்த அந்த மாணவிகளை நான் தேடி போய் பேட்டி எடுத்து பத்திரிகையில வெளியிட்டது. ஊத்துமலை, தென்காசிக்கு முன்னாடி நம்ம பாவூர் சத்திரத்துக்கு பக்கத்தில் ஊத்துமலைன்னு ஒரு ஊர். அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு, நல்ல படித்து மார்க் வாங்கியிருக்கிற பொண்ணுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு உதவிக்கு ஆள் வந்து அந்த பொண்ணை சாராடக்காரன்னு நினைக்கிறேன், அதில் பள்ளி சேர்த்தது, கல்லூரியில் சேர்த்ததெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னாக்க, இன்னைக்கு இருக்கிற டீன் பருவத்து குழந்தைகளை விட நம்மளுடைய டீன் பருவம்ங்கிறது ரொம்ப பெரிய தாக்குதலெல்லாம் ஒன்றும் நமக்குள்ளார தரல. ஒன்று நம்ம சினிமாவுக்கு போவோம், அப்படி இல்லைனாக்கா நண்பர்களோட சேர்ந்து அரட்டை அடிப்போம், அப்படிங்கிறதா தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற டீன் குழந்தைகளுக்கு, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுக்கு செல்போன் அப்படிங்கிறதே 24x7 அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு செல்போன் இல்லாத குழந்தைகளை பார்ப்பதும் கடினமானதா இருக்கு, அரிதா இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படியே செல்போன் இல்லையா அப்படின்னு கேட்க வேண்டியதா இருக்கு. என் குழந்தை செல்போனே தொடாது அப்படின்னு உங்க வீட்டுல அப்படி ஒரு குழந்தை இருக்குதுனாக்க, உண்மையிலேயே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்கள் குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு நான் தெள்ள தெளிவா சொல்லுவேன். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை நல்லதுகளும் செல்போன் மூலமா அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிற அதே நேரத்துல உலகத்துல இருக்கிற அத்தனை கெட்டதுகளும் கூட செல்போன்ல வந்து, இன்னைக்கு செல்போன்ல இருக்கிற அத்தனை விஷயங்களும் பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு எல்லாமே விளம்பரம் தாங்க. ஆமா, நாளைக்கு நம்ம செத்துட்டாக்க ₹1 வைக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு பதிலா எவனோ ஒருத்தன் ஸ்விக்கி மாதிரியோ அவனோ இவனோ எவனோ ஒருத்தன் அதுல ஒரு விளம்பரம் வச்சிருவான் போல இருக்கு. nobroker.com, அந்த .com, இந்த .comனு எவனோ ஒருத்தன். இப்ப முன்னாடிலாம் பாருங்க, நம்ம டயல் பண்ணுவோம், நம்ம அந்த குப்புசாமிக்கு டயல் பண்ணுவோம், ராமசாமிக்கு டயல் பண்ணுவோம், அப்படின்னாக்கா அந்த பேர் வருமா? இப்பெல்லாம் அப்படி பேர் வர்றதில்லை. அந்த குப்புசாமிக்கு கீழே ஏதோ ஒரு விளம்பரம் வருது. பிளாட்டை வாங்கு, இல்ல மீன் வறுவலை வாங்கு, இல்ல கத்திரிக்காய் வத்தலை வாங்கு, வடாம வாங்கு அப்படின்னு ஏதாவது ஒரு விளம்பரம் வந்துகிட்டே இருக்கு பாருங்களேன். நம்மள அதே போல நீங்க சும்மா சாதாரணமா நீங்க பேஸ்புக்ல நீங்க இருக்கீங்கன்னாக்கா ஏதோ ஒண்ணு அப்படியே பார்த்துக்கிட்டே வரீங்க, அதுல ஏதோ ஒரு ஷர்ட் ரொம்ப அழகா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதை நீங்க கிளிக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சட்டையா காமிச்சிட்டே இருக்கும் பேஸ்புக். அதே போல நீங்க ஏதோ ஒரு கிரைண்டரை பாத்தீங்கன்னா கிரைண்டரா காமிக்கும், மிக்சியை பாத்தீங்கன்னா மிக்சியா காமிக்கும். இப்படியான உலகில் ஒரு கெட்டதை பாத்தீங்கன்னா கெட்டதா காமிக்கும். அப்படியாகப்பட்ட இந்த உலகத்துல குழந்தைகள் படிப்புல ரொம்ப நல்லா கவனம் செலுத்திட்டு இருக்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, 1990லயோ ஸ்டேட் ஃபர்ஸ்ட், 10th +2 ஸ்டேட் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் செகண்ட் அப்படின்னு வாங்கியிருக்கிற குழந்தைகள் இன்னைக்கு 2010, 2020 இந்த 25-30 வருஷத்துல என்னவா இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? 80s பேட்ச் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு 90s பேட்ச், 2000 பேட்ச் அப்படின்னு 1998 வருஷத்துல +2 இவ்வளவு மார்க் எடுத்தவங்க இன்னைக்கு எங்க தெரியுமா இருக்காங்க? 10th படிச்சவங்க இன்னைக்கு எங்க தெரியுமா இருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுனாக்க எனக்கு தெரியப்படுத்துங்க, கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. எதுக்காக நான் இதெல்லாம் சொல்ல வரேன்னாக்கா, எக்ஸாம் ரிசல்ட் நெருங்கிட்டு இருக்கு. இந்த ரிசல்ட் நெருங்கிட்டு இருக்கிற சமயத்துல எல்லாரும் குலசாமியிலேருந்து இஷ்ட தெய்வத்திலேருந்து எல்லாரும் வேண்டிட்டு இருக்காங்க. நான் ஒரு 4-5 பேர் என்கிட்ட பேசும்போது, அப்புறம் நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாக்கா, நல்லா இருக்க பாஸ், அப்புறம் பாஸ் என்ன பதட்டமா இருக்கு, நீங்களும் வேண்டிக்கங்க, என்னாச்சு உடம்புக்கு அப்படின்னு நான் கேட்குறேன். எனக்கே 1008 பிரச்சனை இருக்கு. ஆனா அவரு நீங்க வேண்டிக்கங்க பாஸ் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்னையாச்சு அப்படின்ற, இல்லை பாஸ் ரிசல்ட் வருது, பையன் எழுதியிருக்காப்புல 10th, அதான் நல்லபடியா மார்க் எடுத்துடணும்னு. நல்லபடியா மார்க் எடுத்துடணும்னு இப்போ சாமியை வேண்டணுங்கிற? நான் ஆத்தியவாதி தான், நாத்தியவாதி கிடையாது. ஆனா பரீட்சை எழுதியாச்சு, மார்க் வரப்போகுது, இப்போ என்ன சாமியை வேண்டிக்கணும்? இல்லை பாஸ் என் சொந்தக்காரங்க மத்தியில பையன் நல்ல மார்க் எடுத்துடும். உன் சொந்தக்காரங்களுக்கு மத்தியில ஏன் உன் பையன் மார்க் எடுக்கணும்? லூசு தரமா பேசாதையா அப்படின்னு என்னுடைய நண்பரை நான் திட்டி விட்டேன். இப்படிதாங்க சொந்தக்காரனுக்காக நம்ம சிரிக்க முடியுமா? இல்ல நம்மளுடைய இத்துப்போன நண்பர்களுக்காகவோ அத்துப்போன நண்பர்களுக்காகவோ தான் நம்ம வாழ முடியுமா?
சொல்லுங்க. நாம நமக்காக தானே வாழணும். நம்ம குழந்தைகள், அந்த குழந்தைகள் படிச்சு கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி மைண்ட்ல ஏத்திக்கிட்டு அத்தனை டிஸ்டர்புகள்ல இருந்தும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அதை காதில் கேட்குறாங்க, சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகள் அதை காதில் கேட்குறாங்க, செல்போனில் இருக்கிற பிரச்சனைகள் அதையெல்லாம் தாண்டி அவங்க படித்து அந்த மைண்டில் வச்சுக்கிட்டு அதை அவங்க எழுதி அதனுடைய ரிசல்ட் வருதுனாக்க இதையே சொந்தக்காரங்களுக்காக மார்க் எடுக்கணும் அப்படின்னா இல்லைங்க. என்னுடைய அக்கா பையன் வந்து 10th எழுதுனான் 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி எழுதும்போது அவனை வறுத்து எடுத்துட்டாங்க. ஏன் இல்லை, எங்கள் அக்கா வந்து டீச்சருங்க, ஒரு டீச்சரோட பையன் இப்படியா மார்க் எடுக்கிறது அப்படின்ட்டாங்க. ஐயா, ஏன் டீச்சரோட பையன் மார்க் எடுத்தே ஆகணும்னு சட்டமா என்ன? ஒரு போலீஸ்காரரோட பையன் போலீஸ்காரரா ஆகணுமா என்ன? ஒரு வக்கீலோட பையன் வக்கீல் ஆகணுமா என்ன? ஒரு எழுத்தாளரோட பையன் எழுத்தாளர் ஆகணுமா என்ன அப்படின்னு அந்த அவர்கிட்ட கேட்டேன். கரெக்ட் தான் ராம்ஜி, ஆனா ஒருத்தங்க வந்து ஒரு டீச்சரோட பையன் இப்படி மார்க் எடுக்கலாமா அப்படின்றாரு. இன்னொருத்தங்க, உங்க அப்பா தமிழ்ல எப்படி தெரியுமா டேலண்டடு, உங்க தாத்தாலாம் தமிழ்ல பெரிய தெளிவா பேசுவாரா தமிழ, நீ என்ன தமிழ்ல 65 மார்க் எடுத்திருக்க அப்படின்னு திட்டுறாங்க. அவனை அந்த பையனை திட்டினாங்க. எங்க தமிழ்ல உங்க தாத்தாவுக்கு தெரியும் அப்பாவுக்கு தெரியும்னாக்க இந்த பையனுக்கு உண்டான தமிழ் இன்னைக்கு வேறங்க. இன்னைக்கு தமிழை வந்து டைப் பண்ணவே யாருக்கும் தெரியறது இல்லை. கம்ப்யூட்டர்ல தமிழ்ல டைப் பண்ணவே தெரியறது இல்லை. இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆனாக்கா தமிழ் ஓரளவு தெரியலாம். தவிர நம்மளுடைய எல்லா லாங்குவேஜையும் ஃபேஸ்புக்ல இருந்து ட்விட்டர்ல இருந்து எல்லாத்துலயும் மேக்சிமம் இங்கிலீஷ் பயன்பாட்டுக்குள்ள தான் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழ்ல இவ்வளவு மார்க்னாக்க நம்ம பேசுறதுலயே நிறைய ஆங்கிலம் கலந்து தானங்க பேசுறோம் நம்ம. அப்படி இப்படிலாம் என் நண்பனை சொல்லி கோச்சிக்கிட்டு நான் வந்து சொன்னேன்னு. ஆனா பொதுவாகவே என் நண்பன் வீட்டில் மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குள்ளாரையும் அவங்களுக்காக நம்ம ஒன்று விட்ட மச்சின ஏதாவது சொல்லிடுவானே, நம்ம அத்தை வீட்டில் இது மாதிரி சொல்லிடுவாங்களே, சித்தி வீட்டில் இது மாதிரி சொல்லிடுவாங்க, அண்ணன் இப்படி சொல்லிடுவாங்க, அண்ணன் பொண்ணு இப்படி சொல்லிடுமே, அண்ணன் பொண்ணு 5 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ மார்க் எடுத்திருக்கா, அப்போ நம்ம பையன் இந்த மாதிரி மார்க் எடுத்தாதானே நல்லா இருக்கும் இப்படின்னு அவங்களோடெல்லாம் படிப்புல ஒப்பீடு செய்யறதுங்கிறத போல ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இல்லைன்னு தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறேன். அது மாதிரிலாம் நீங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு ஆளாகாதீங்க. அதே போல குழந்தைகளையும் ஸ்ட்ரெஸ்ல வச்சு திரிக்காதீங்க. உங்க குழந்தை படிச்சிருக்கு, நல்லா படிச்சிருக்கா, அது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அவ எழுதியிருக்கா, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே. அதை தாண்டி மார்க் என்ன வருதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலைக்கு முதல்ல வாங்குறீங்க. நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலைக்கு வந்தாதான் குழந்தைகளை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலைக்கு வர முடியும். ஆமா, 340 மார்க் எடுத்திருக்கியா, சரி போ பரவாயில்ல, ரைட் ஓகே அப்படின்னு சொல்லுங்க. 340 எடுத்திருக்க, இதுக்காக உன்னைய டியூஷன் படிக்க வச்சேன், இதுக்காக உன்னைய அதை பண்ண வச்சேன், இதை பண்ண வச்சேன், கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கி உன்னைய அப்படின்ற டயலாக்லாம் வேணவே வேணாங்க. உங்க சாமர்த்தியம் அது. நீங்க அந்த பொண்ணை நீங்க வட்டிக்கு வாங்கி படிக்க வைக்கிறீங்களோ அல்லது கடனை உடனே வாங்கி படிக்க வைக்கிறீங்களோ இனாமா படிக்க வைக்கிறீங்களோ அதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஒரு பாத்திரத்துக்குன்னு ஒரு கொள்ளளவு இருக்கு. அது மாதிரிதான் மூளையை நாம பார்க்கணும். என்னதான் நம்ம திரிச்சாலும் அந்த குழந்தைகளுக்குன்னு இருக்கிற ஒரு விஷயம் தான் அவங்க கிரகிக்கிற தன்மை, கிளாஸ்பிக் பவர்னு அப்படி சொல்றாங்க. அந்த கிளாஸ்பிக் பவர் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மாறுபடும். அதனால 340 தான் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க எக்ஸாம், சில பேர் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு, நானும் அப்படி பண்ணியிருக்கேன், எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு கொஸ்டின் பேப்பர்ல அப்படியே மார்க் போட்டு பார்ப்பேன் பென்சில்ல. அந்த மார்க் போட்டு பார்த்தாக்க சத்தியமா ஓப்பனா சொல்றேன், எனக்கு 42 மார்க்கு வர மாதிரி தான் இருக்கும். ஆனா உடனே ரப்பர்ல அழிச்சிட்டு திரும்ப பேனாவில் போடுவேன். அப்படியே போட்டு பார்த்து 74 மார்க்கு அப்படின்னு காமிச்சு வீட்டில் காமிப்பேன். வீட்டில் எங்கள் அப்பா அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். நான் கணக்கில் ஆஃப் இயர்லி எக்ஸாமில் கணக்கில் ஒரே 1 மார்க் வாங்கியிருந்ததுக்கே எங்கள் அப்பா என்னை திட்டலாம் அடிக்கல. அப்போ அப்படி பார்த்துட்டு நான் சொல்லுவேன். ஆனால் நான் 10th வந்து 275 மார்க் தான் எடுத்திருந்தேன். +2 ஃபெயில் ஆனேன், திரும்ப எழுதினேன், அதுக்கப்புறம் இன்னொரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகியிருந்தேன், அப்புறம் இன்னொரு தடவை எழுதி 3வது தடவை தான் நான் +2 பாஸ் பண்ணேன். அதனால அறிவுக்கும் வேலைக்கும் படிப்புக்கும் மதிப்பெண்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் தான் சொன்னேன்ல, 2010 எடுத்துங்க, 2024 ஏன் 2015 எடுத்துங்க, ஒரு 10 வருஷம். இந்த 2015ல் 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ 2015, 16, 17, 18ல் +2ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினவங்க இப்போ எந்த நிலைமையில இருக்காங்க யோசிச்சு பாருங்க. ஸோ அவங்களை விட சுமாரான படிப்பு படித்து இன்னைக்கு நல்ல சம்பளத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால குழந்தைகள் கிட்ட ஸ்ட்ரெஸ்ஸை திணிக்காதீங்க தயவு செய்து. உங்களுடைய கஷ்டங்களை குழந்தைகள் கிட்ட சொல்லலாம்.
ஏம்மா நான் எப்படி தெரியுமா கஷ்டப்பட்டேன் நான் ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நான் படிக்க வைக்கிறது கூட இது மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இவ்வளோ மார்க் எடுக்கணும், இவ்வளோ மார்க் எடுத்தாதான் நம்ம குடும்பத்துக்கு மறுவாதி அப்படின்லாம் நினைக்காதீங்க. குடும்ப மறுவாதி வந்து மார்க்கில் கிடையாது, 10th சர்டிஃபிகேட்டில் தான் உங்கள் குடும்பத்தோட மானம் மரியாதைலாம் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அது பைத்தியகாரத்தம். அதனால் குழந்தைகளை இயல்பாகவே இருக்க விடுங்க, நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றிக்காதீங்க. அப்பா நான் வந்து 380 மார்க் வரும்னு நினச்சேன்ப்பா, ஆனால் 340 தான் வந்திருக்குப்பாடு சில குழந்தைகள் காலையிலேருந்து ரிசல்ட் வந்ததுலேருந்து அழுதுட்டு டிஃபன் சாப்பிடாம மதிய உணவு சாப்பிடாம ஒரு ரூமில் அப்படியே அடைஞ்சு கிடந்து யார்ட்டையுமே பேசாமல் அது கிட்டத்தட்ட ஏதோ ஒரு பெரிய தேச விரோத செயல் செய்துட்டது மாதிரி அந்த குழந்தைய தவிக்கிற நிலைமைக்கு நீங்கள் தயவு செஞ்சு ஆளாக்காதீங்க. உங்களுடைய குழந்தை, உங்களுடைய பையன், உங்களுடைய பொண்ணு, அவங்களுக்கு இப்போ ஆறுதல் சொல்றது முக்கியமாக நீங்கள் தான். முதல்ல நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். இப்போல்லாம் நம்ம வீட்டில் வந்து ஒரு கணவனுக்கு 2 ஃபோன் இருக்கு, 2 நம்பர் இருக்கு, 2 செல்ஃபோன் நம்பர் இருக்கு. ஒரு புருஷங்காரருக்கு, மனைவிக்கு ஒரு ஃபோன் இருக்கு. வீட்டில் ஒரு பையன் இருக்காரா, பையனுக்கு ஒரு ஃபோன் இருக்கு. ஒரு பெண் குழந்தை இருக்கா, பெண் குழந்தைக்கு ஒரு ஃபோன் இருக்கு. இந்த அத்தனை ஃபோனையும் எல்லா ஃபோனையும் ஆஃப் பண்ணுங்க. ரிசல்ட் அன்னைக்கு எல்லா ஃபோனையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு ஃபோன் வச்சுக்கோங்க. அந்த ஒரே ஒரு ஃபோனில் உங்கள் 1 விட்ட சொந்தம், 2 விட்ட மச்சான், 3 விட்ட மாப்பிள்ளை யார் ஃபோன் பண்ணாலும் அந்த ஒரு ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுங்க. பொண்ணு கம்மியாக, குழந்தைங்க வந்து பையன் கம்மியாக மார்க் எடுத்திருந்தாலும் சரி, பொண்ணு கம்மியாக மார்க் எடுத்திருந்தாலும் சரி, நினைச்ச மார்க் எடுத்திருந்தாலும் சரி, நீங்கள் நினைச்சதை விட அதிக மார்க் எடுத்திருந்தாலும் சரி, எதுக்குமே அந்த பதட்டத்தையோ அல்லது ஒரு முதுகலிப்பையோ கொக்கரிப்பையோ வச்சுக்காதீங்க, அமைதியாக விடுங்க. ஏன்னாக்கா இதற்கு பிறகு உங்களுக்கு தொந்தரவுகள் ஜாஸ்தியாக இருக்கு. நம்ம காளிமுத்து இருக்கான்ல, நம்ம 4 வீடு தள்ளி இருப்பானையா காளிமுத்து, அந்த காளிமுத்தோட பொண்ணு 10th இப்போதான் மார்க் வந்துச்சு. அந்த பொண்ணு மார்க் எப்படி தெரியுமில்ல, இத்தனைக்கும் 6 மாசம் முன்னாடி டைஃபாய்டு இல்லை, 1 மாசம் ஸ்கூலுக்கே போகாம இருந்த முடியாது. அந்த பொண்ணு இம்புட்டு மார்க் எடுத்திருக்கு, உங்களுக்குலாம் என்ன கேடு வந்திருக்கு அப்படி இப்படின்னு ஒருத்தன் சொல்லுவோம். இன்னொருத்தன் நம்ம இவன் இருக்கான் இல்லையா, அவங்க அம்மா கூட இறந்து போனாங்க. பெத்த அம்மா பறி கொடுத்துட்டு அந்த பையன் ஸ்கூல்ல போய் படிச்சு பாஸ் பண்ணியிருக்கான், இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு எதுலயோ ஒரு விஷயத்தை ஒப்பிடுவாங்க. அந்த விஷயத்திலிருந்து நம்ம தவிர்க்கிறது நம்ம நல்லது. 2வது முக்கியமான பாயிண்ட். அப்புறம் ஓகே வாழ்த்துக்கள், ரைட்டு பாஸ் பண்ணிட்டீங்க, அப்புறம் +1 எந்த குரூப்பு கேட்பாங்க. சயின்ஸ் எடுக்கலான்னு இருக்கேன், எடுக்காத, மேக்ஸ் சேர்ந்துடு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். சரி அங்கிள் நான் மேக்ஸ் சேர்ந்தே எடுக்கிறேன், ஓகே அங்கிள் தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு சொல்லி வச்சா அடுத்த 1/4 மணி நேரத்தில் ஒரு ஃபோன் வரும். அப்புறம் என்ன குரூப்பு, இல்லை மேக்ஸ் சயின்ஸ் எடுக்கலான்ட்டு இருக்கேன், எடுக்காதம்மா அதெல்லாம் படித்து ஒன்று வேஸ்ட்டுமா, அதெல்லாம் பிஎஸ்சி அது இதுன்னு படிக்கணும், அதெல்லாம் வேணாம், பிகாம் படிக்கிற மாதிரி அப்படியான காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் அது மாதிரி சிஏஏ படிச்சிடலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டர் ஆடிட்டிங்க பெரிய ஆளாயிடலாம். இன்னைக்கு எல்லா அரசியல்வாதிகளுக்கும் எல்லா தொழிலதிபர்களுக்கும் ஆடிட்டர் தேவைன்னு அலைஞ்சிட்டு இருக்கான். அதனால பெரிய ஆடிட்டிங் நீ பெரிய ஆயில சார்ட்டர்ட் அக்கௌண்டர் ஆகிடலாம் என்னவோ சொல்லுவாங்க நாட்டில். கம்ப்யூட்டர் எடுன்னுவாங்க, கம்ப்யூட்டர்லாம் இன்னைக்கு அத்துப்படிங்க, ரோட்டுக்கு ரோடு கம்ப்யூட்டருக்கு டீ கடை மாதிரி. கம்ப்யூட்டர்லாம் வேஸ்ட்டுன்னு ஒருத்தன் சொல்லுவோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுங்க, ட்ரிபிள் எடுங்க, ட்ரிபிள் சி எடுங்க, ட்ரிபிள் ஏ எடுங்க, ஏபிசி எடுங்க, டிசிபி எடுங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க நாட்டில். உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு மட்டும் இந்த உலகத்துல அட்வைஸ் பண்றதுக்கு 1000 பேர் வருவோம். அப்படியா, சரி அதை என் பையனுக்கு சீட் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேளுங்க, காண போயிடுவாங்க. என் பையனுக்கு அந்த இந்த இடத்துல சீட் வாங்கி கொடுங்க. இங்க எப்படியாவது எவன் கையை காலை பிடிச்சாவது அங்க சீட் வாங்கிடுறானுங்க. எவன் கையையும் எவன் காலையுமே எல்லாம் இன்னைக்கு பிடிக்க முடியாதுங்க. ஆமா, இன்னைக்கு கையை காலை பிடிச்சாலும் டொனேஷன். சார் சொன்னாரு, உங்களுக்காக சொன்னார், ஃபோன் பண்ணி பேசுறாரு. சார் உட்காருங்க, உட்கார சொல்றது இருக்குல்ல ஒரு ஸ்கூல்ல, அதுதான் அவங்க தர மரியாதை நமக்கு. உட்காரும். சார் சொன்னாரு, சரி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டு டொனேஷன் கேட்பாங்க பாருங்க. உங்களுக்கு ஹார்ட் பிபி லேப்டாப் இன்னைக்கு அப்படி ஆகி போச்சு. கல்வியெல்லாம் வந்து சேவையெல்லாம் கிடையாது, இன்னைக்கெல்லாம் பிஸ்னஸ். இன்னைக்கு வந்து நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னாக்க படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சா போதும். கஷ்டப்பட்டு இருக்கிற சொத்து பத்தெல்லாம் அடகு வச்சு வித்து ஒரு காலேஜ் ஆரம்பிச்சீங்கன்னா போதும். இன்னைக்கு நீங்க கல்வி கடவுள், கல்வி தந்தை, குலசாமி, கல்வி இஷ்ட தெய்வம் அப்படின்னு கல்வியை முன்னாடி போட்டுக்க வேண்டியதுதான். இதெல்லாம் கோடி கோடியா சம்பாதிக்கலாம். இன்னைக்கு ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சா போதுங்க. ஆமா, இன்னைக்கு கல்வி சேவையா, வியாபாரம், பிஸ்னஸ்.
போட்டு ஒன்றை போட்டு 10ஆக்குறது இல்லைங்க, ஒன்றை போட்டு 100ஆக்குற பிசினஸ் தான் கல்வி. அப்படியான ஒரு கேடுகட்ட சமுதாயத்துல ஒரு மோசமான சூழ்நிலையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோங்கிறத ஞாபகத்துல வச்சுங்க. நம்ம குழந்தைகள்லாம் இன்னும் அடுத்தடுத்து எப்படி எல்லாம் போவாங்க, அவங்க நாளைக்கு வளர்ந்து கல்யாணமாகி அவங்க குழந்தைகளெல்லாம் எப்படி வளர்ப்பாங்கன்றதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. பயமா இருக்கு, கண்ணை கட்டி இப்பவே காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில குழந்தைகளாவே இருக்க விடுங்க. உங்களுக்கு உங்க குழந்தைக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், இது படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அதை படிக்கிறதுக்கு என்னன்னு கேளுங்க, முதல்ல அதை காது கொடுத்து கேளுங்க. அதை காது கொடுத்து கேட்காம யாரோ சொல்றாங்க, ஏன் அத்தை பையன் சொல்லிட்டான், என் மாமா பொண்ணு சொல்லிட்டா, இப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகலாம் திணிக்காதீங்க. உங்களுடைய கணிப்பெல்லாம் விட்டுட்டு நான் நினைச்சேன், நான் வந்து இந்த காலேஜில் சேரணும்னு நினைச்சேன், இந்த குரூப் எடுக்கணும்னு நினைச்சேன், எங்க அப்பா விடலை, நானும் இன்னைக்கு மார்க் கம்மி அப்படின்னு உங்களுடைய கனவுகளெல்லாம் போட்டு திணிக்காதீங்க. திணிக்கிறதுக்கு அது என்ன குப்பை பையா, டஸ்ட்பின்னா? குழந்தைகளா இருக்க விடுங்க. தயவு செய்து இந்த ரிசல்ட் பயத்தை நீங்களும் பயப்படாதீங்க, குழந்தைகளுக்கும் பயத்தை ஏற்படுத்தாதீங்க. சுமூகமா அந்த குழந்தைகளை விட்டு அன்னைக்கு பிரியாதீங்க. முதல் நாள்ல இருந்தே குழந்தைகளோட குழந்தையா நீங்க இருக்க பாருங்க. அந்த குழந்தையினுடைய மைண்ட் செட்டை மாத்துங்க. எவ்வளவு மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல, என்ன மனசை தளராத விடு அப்படிங்கிறத சொல்லுங்க. 10th விட்டதை +2 பிடிச்சிடலாம்னு சொல்லுங்க. ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு பாருங்க. நம்ம குழந்தைகளுக்கு நம்பிக்கையை கொடுக்கலனாக்கா யாருங்க கொடுக்கறது? இன்னொன்னு, நம்ம குழந்தைக்கு நாம நம்பிக்கை கொடுக்கணும்னா நாம எப்படி இருக்கணும்? நம்பிக்கையோட இருக்கணும், தன்னம்பிக்கையோட இருக்கணும், தைரியமா இருக்கணும், உற்சாகத்தோட இருக்கணும், மனசு தளராம இருக்கணும். மார்க்குல எல்லாம் மனசை தளர விட்டுறாக்க என்னங்க அர்த்தம் சொல்லுங்க? அதனால தயவு செய்து பெற்றோர்களுக்கு நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். தயவு செய்து ரிசல்ட் அப்ப பரபரப்பாவோ பதட்டமாவோ இருக்காதீங்க. உங்களுடைய பதட்டம் நம்ம குழந்தைகளை தொத்திக்குங்கிறத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க ப்ளீஸ். குழந்தைகளா இருக்க விடுங்க. ஏன் குழந்தைகளோட நாமும் குழந்தைகளாவே மாறிடும் ப்ளீஸ். வணக்கம்.